மக்களே வணக்கம். நேத்து ஒரு காணொலி போட்டிருந்தேன்ல, அது அர்ஜுனா அமைச்சர் அவர்களை பத்தி உங்களை நாங்க டீகோட் பண்ணுவோம், டாடா கிளிப்போம் சொல்லி போட்டிருந்தோம் இல்லைங்களா. கல்ஃப் டு மன்னார் வளைகுடா இந்திய பெருங்கடல், அது மூலயமா ஒரு மிகப்பெரிய கள்ளக்கடத்தல், போதை கள்ளக்கடத்தல் நடந்திருக்கு. அந்த கள்ளக்கடத்தலை பத்தி இடி நேத்து ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரஸ் ரிலீஸை நான் உங்களுக்கு படிக்கிறேன், படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க இதுல யார் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி. In the first case, in a joint operation officers of DRI, Chennai Zone and the Indian Coast Guard personnel intercepted a country boat in Gulf of Mannar and seized 99 kg of heroin drugs having esteemed market value of rupees 108 crore being smuggled to Sri Lanka in the wee hours of Tuesday, March 5th, 2024. In the second case of DRI officers seized 37.64 kg of drugs methylene having esteemed market value of rupees 150 crore from the Philopin Prakash at Madurai railway station while he was transporting the said narcotic drugs from Chennai to Madurai for further supplying it to his associates. மக்களே இது கேட்டீங்க இல்லைங்களா? என்னடா இது சம்பந்தம் இல்லாம தலைவர் ஆதவ அர்ஜுனாவை பத்தி பேசிட்டு இப்ப இடி விட்ட இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறீங்க. இனிமேல் தான் ட்விஸ்டே மக்களே. The Indian Express பேப்பர்ல நேத்து ஜூன் 6, 2026 அதுல the federal probing agency say John Prito is the alleged mastermind of the syndicate and a habitual offender with established contacts in Sri Lanka. Brito recruited fishermen and boat owners to transport narcotics through Indian waters, supplying them to Sri Lankan contacts the open sea in a method designed to evade coastal surveillance. மக்களே, இந்த ஜான் பிரீட்டோ யார் தெரியுமா மக்களே? ஆதவ அர்ஜுனாவோட மாமியார் இருக்காங்க இல்லையா, மதுரைங்களா, அவரோட கூட பிறந்த சகோதரர். அவரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் மேலாளரா இருக்காரு. யாரு? இன்க்ளூடிங் வாய்ஸ் ஆஃப் காமன் கம்பெனியோட மேலாளரும் அவர்தான். இந்த ஆதவ அர்ஜுனா உலகத்தை ஏமாத்திட்டு, தற்கூரிகளை ஏமாத்திட்டு, விஜய் சாரி ஏமாத்திட்டு, தமிழ்நாடையே ஏமாத்திக்கிட்டு ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்றாப்புல ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. ஏன் பாலியல் சீண்டலும் கற்பழிப்பும் அதிகமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டாக்கா, தமிழ்நாட்டுல தெருவுக்கு தெருவு போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு. பெண்களை பாலியல் துன்புறுத்தல், கற்பழிப்பு இதுல இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம இவனும் இவங்க குடும்பமும் சேர்ந்து 2024 இந்த ட்ரக்ஸ் மன்னார் வளைகுடா வழியா கொண்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பிட்டு இந்த கேஸ்ல ஈடுகிட்ட மாட்டினதுனால அந்த கேஸ 2024 இருந்து திமுக கழகத்தோட சட்ட வல்லுநர்கள் மிக ஸ்ட்ராங்கா எகெயின்ஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஈடி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க.